ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொட்டீன்னாலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நச்சுன்னு ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கிளென்சிங். கிளென்சிங்னா நீங்க டபுள் கிளென்சிங் பண்ணணும். ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் வச்சு 2 டைம்ஸ் நீங்க நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க. நீங்க கிளென்சிங் பண்றப்போ உங்க ஃபேஸ்ல உள்ள போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அழுக்கெல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க டோனரை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆயிலி ஃபேஸா இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஃபேஸா இருக்கும். ஸோ ட்ரையா இருக்கிறவங்க கிரீமியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆயிலியா உள்ளவங்க வந்து வாட்டர் பேஸ்ட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஏன்னா சன்ஸ்கிரீன் இல்லாம நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் ரொம்ப டல் ஆயிடும். நமக்கு சூரியனை விட சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ் தான் நமக்கு ரொம்ப ஆபத்தானதுங்க. ஸோ அதனால SP30 இல்லைன்னா 30+ இருக்கிற சன்ஸ்கிரீனை நீங்க ஃபேஸ்ல போட்டுட்டு வெளியே போங்க. அப்புறம் நீங்க எல்லா நடிகைகள் யூஸ் பண்ற மாதிரி நான் அவங்க யூஸ் பண்ற கிரீம் தான் யூஸ் பண்ணேன், இவங்க யூஸ் பண்ற கிரீம் தான் யூஸ் பண்ணேன், ஆனா என்னோட ஸ்கின் வந்து அவங்கள மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க எல்லாம் இந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணாலுமே அவங்க தண்ணி எடுத்துக்குவாங்க. வாட்டர் வந்து அவங்க ஹைட்டு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடம்பு வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சிருப்பாங்க. நம்ம உடம்ப ஹைட்ரேட்டிங்கா வச்சிருந்தாலே அதுவே நமக்கு பாதி அழகை கொடுத்துரும். ஸோ டெய்லி நம்ம வந்து 6 to 7 மணி நேரம் கம்பல்சரியா டீப் ஸ்லீப்ல போகணும். ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல போறப்ப மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.